சார் மேன் இந்த இடத்துக்கு போகணும். ஹவு மேட்ச்? திஸ் பிளேஸ் 500 rupees. இல்லையே ஆப்பில் 450 தான் காட்டுது. நான் 450 தான் தருவேன், இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. ஏறுங்க. ஃபாரினர்னோட எல்லாரும் ஏமாத்துருவீங்க. இப்படி தான் ஒரு பானிபூரி கடையில் பானிபூரி சாப்பிட்டே அவ்வளோன்னு கேட்டேன். அவன் 200 சொன்னான். அப்புறம் விசாரிச்சு பார்த்து கரெக்டாக 100 தான் கொடுத்துட்டு வந்தேன். 30 ரூபா பானிபூரிக்கு 100 கொடுத்துட்டு பேசுறது பற்றியா இது? ஆமாம், நீங்கள் போக சொன்னீங்களா? அது என்ன டூரிஸ்ட் ஸ்பாட்டா சார்? அது டூரிஸ்ட் ஸ்பாட் இல்லை மேன். சிட்டிக்கு நடுவில் 1 லட்ச ரூபா கொடுத்து ஒரு கிரவுண்ட் வாங்கியிருக்கேன். அதுதான் போய் பார்க்க போகிறேன். 1 லட்ச ரூபாயில் சிட்டிக்குள்ளே ஒரு கிரவுண்டா? எங்கே காட்டுங்க. இதோ எப்படி மேன், நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்குல்ல? மரண அமைதியாக இருக்குது சார். ஆனால் ஏன் பூலாம் போட்டிருக்காங்கன்னு தெரியலையே. அது நீங்கள் ஃபாரினரில் அதான் பூ போட்டு கொஞ்சம் டெக்கரேட்லாம் பண்ணிடுறாங்க. ஆமாம், இங்கே ஏன் வீடு கட்டி செட்டிலானு பார்க்குறீங்க? ஒரு மாதத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு டேட்டிங் ஆப்பில் ஒரு பொண்ணை பார்த்தேன். ஒரே லவ் ஆயிடுச்சு. அதான் அவளே கல்யாணம் பண்ணி இங்கேயே வீடு கட்டி அவளோட செட்டில் ஆகலான்னு இருக்கேன். நல்லா கதையாகுதே சார். 1 மாதம் தான் பார்த்துருக்கேன்றீங்க, அதுக்குள்ளே இது கல்யாணம்லாம். என் கூட 100 வருஷம் வாழணும்னு சொல்கிறேன் மேம். அப்போ எவ்வளோ பயங்கரமான லவ்வாக இருக்கும். அப்போ பயங்கரமான லவ் தான் சார் அந்த பையனுக்கு. இங்கே கல்யாணம்லாம் பயங்கரமாக செலவாகுமாமே. ஆமாம், ரொம்ப இரிட்டேட் பண்ணுவானுங்க. அதான் என் சைட்லேருந்து ஒரு 2 லட்ச ரூபா அவளுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் சொன்ன இடம் வந்துடுச்சு. இந்த 450 என்ன யாராலும் ஏமாற்ற முடியாது. ஆமாம், நீ தான் தேடி போய் ஏமாறுவேன். ஏமன் சோகமாகவே இருக்க சியூராப். அது இல்லை, கண்டவங்கிட்ட அசால்ட்டாக பெரிய பெரிய அமௌண்ட்லாம் ஏமாறுற உங்ககிட்ட கூட என்னால் ஒரு 50 ரூபாய் ஏமாற்ற முடியலன்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாகுதுடா.